ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சீரக சம்பா அரிசி வச்சு இன்றைக்கி திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி எப்படி செய்வதுன்னு நாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு அன்னாச்சி பூ, ஒரு 5-6 லவங்கம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 4 ஏலக்காய், அரை ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனியா, 2 பட்டை, கல்பாசி கொஞ்சம், பிரிஞ்சி இலை 2, 10-15 முந்திரி, பூண்டு 25 கிராம், இஞ்சி 25 கிராம், பச்சை மிளகாய் ஒரு 5, சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம். இந்த கப்பில் 1 கப் அரிசி, ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் அரை மணி நேரம் ஊற வைக்கணும். கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். 200 தயிர், ஒரு லெமனு, 1/2 கிலோ சிக்கன். இப்போ இந்த மசாலாவை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ மசாலா பொடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு அரைச்சிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம். இப்போ மசாலா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நம்ம இப்போது பிரியாணி தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போது 100 மில்லி ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இப்போ அரைச்ச மசாலாவை இதில் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிகிற மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து வதக்க போகிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கலாம். இப்போ சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் அப்படியே கொஞ்சம் வேகும். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். இதில் தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கிறோம். நாம் இதில் தக்காளி சேர்க்கறதில்ல, அதனால் ஒரு லெமன் ஜூஸு சேர்த்துக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி சேர்த்து வதக்கிக்கலாம்.
இதில் தக்காளி சேர்க்கலை, இருந்தாலும் சிக்கனில் நம்மளுக்கு வந்து தண்ணி இருக்கிறதுனால அந்த தயிரும் சேர்த்துருக்கிறதுனால அந்த தண்ணியிலே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். சிக்கன் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஒரு பாதி வேக்காடு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரை மணி நேரம் ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசியை நம்ம இந்த சிக்கனோட சேர்த்துக்க போகிறோம். இதில் நம்ம இப்போ சூடு பண்ணி வச்சுருக்கிற தண்ணி, அரிசி 1 கப் எடுத்தோம், 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வர்ற டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் நாம் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நல்லாவே தண்ணியும் அரிசியும் நல்லா சரியாக வந்துருச்சு. கறியும் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் இது சிக்கனுக்குங்க போய் நான் 1க்கு 1.5 தண்ணி விட்டேன். ஏன்னா சிக்கனில் தண்ணி இருக்கும், தயிர்லேயும் தண்ணி இருந்தது, அதனால் 1க்கு 1.5 வச்சேன். நீங்கள் இதே மட்டனாக இருந்தால் 1க்கு 2 தண்ணி வச்சு மட்டனை ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. அந்த மட்டன் ஊற்றின தண்ணியும் நம்ம சூடு பண்ண தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா சேர்த்தனா நல்லா வாசனையாக நல்லா கமன்னு. இப்போ திண்டுக்கல் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் நம்ம இந்த வாழை இலையை வச்சு 20 நிமிஷம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு தம் போட்டுக்கலாம். பாரம்பரியமான ஜீரக சம்பா அரிசியில் வாழை இலையை வச்சு நல்லா வாசனையான கமகமன்னு வாசனையோட ஒரு திண்டுக்கல் பிரியாணி நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. 20 நிமிஷம் ஆன உடனே நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இலெல்லாம் நல்லா வதங்கி கமகமன்னு வாசனையாக திண்டுக்கல் பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.